மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியாகிறது. காலை 8:30 மணிக்கு பிரதமர் மோடி முன்னிலையில் வெளியிடப்படும் என அறிவிப்பு. மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திருப்பூர் மணிப்பூர் ஆகிவிடும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி என சிறு குறு தொழில்துறை மீது பிரதமர் மோடி இரட்டை தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. மக்களை மதிக்காம அதிகாரத்திமில்ல அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூர் ஆக்கிடுவாங்க. பாஜகவை எதிர்க்கும் திராணி அதிமுகவுக்குத்தான் உள்ளது என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழ்நாட்டை பாதிக்கும் திட்டங்களை எதிர்ப்போம் என திட்டவட்டம். அந்த பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தால் எதிர்த்து முறியடிக்கக்கூடிய தில்லு திராணி அதிமுக தான் இருக்குது. அதிமுக மற்றும் திமுகவின் ஊழலால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தடைபட்டுள்ளது. கன்னியாகுமரி வாகன பேரணியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு பிறகு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக இருக்காது என தேனி பரப்புரையில் அண்ணாமலை பேச்சு. 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. 2021 தேர்தலில் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்க்காததால் தான் அதிமுக தோல்வியடைந்ததாக விமர்சனம். யார் காணாமல் போவார்கள் என மக்கள் முடிவு செய்வர் என அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அடிந்து போவார்கள் என ஆவேசம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரத்தைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். திமுக மற்றும் பாஜக கூட்டணி வானவில் போல மறைந்துவிடும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சனம். பாஜகவும் காங்கிரசும் தமிழர் உரிமைக்காக என்றும் நிற்காது என பாட்டு பாடி வாக்கு சேகரித்த சீமான். அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு, வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாகுறோம். சென்னை அருகே மினி லாரியில் கொண்டு வரப்பட்ட 700 கோடி மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் 1425 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தது தேர்தல் பறக்கும் படை. ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் மீது கல்வீசி தாக்குதல். விஜயவாடாவில் பரப்புரையின் போது நடந்த சம்பவத்தால் நெற்றியில் காயம். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி தொடங்கியதாக புகைப்படம் வெளியீடு. கட்டுமானம் தொடர்பான விவரங்களையும் வெளியிட்டது மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம். ஆன்லைன் வீடியோ கேமர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி. வீடியோ கேம் விளையாடி உற்சாகம். ये जो अस्टिक है, हाँ ये सर आपका कैरेक्टर है और ये जंप बटन है. मैं पूरा दिमाग खपाऊंगा जरा. अगर आप इसको ऐसे फिंगर रख के मुंह ऊपर की तरफ करोगे तो आगे की तरफ हमें आगे जाते हैं. सर आप तो इसको आप यहाँ पे 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் பாஜக இன்னும் எத்தனை காலம் காங்கிரஸை குற்றம் சொல்லும்? உத்தராகண்டில் நடந்த பரப்புரையில் பிரியங்கா காந்தி கேள்வி. கொடைக்கானலில் நேற்று பெய்த கோடை மழை.
தென் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மதுரை சித்திரை பெருவிழாவின் 2வது நாளில் கோலாகலம். அன்ன வாகனத்தில் மீனாட்சி அம்மனும் பூத வாகனத்தில் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளி வீதி உலா. IPL போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தியது ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒரு பந்து மீதமிருந்த நிலையில் த்ரில் வெற்றி. மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படுகிறது. மத்தியில் ஆளும் கட்சியான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான குழு தயார் செய்துள்ளது. 27 பேர் கொண்ட அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடம்பெற்றிருந்தார். முதற்கட்ட தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 8:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள், இளைஞர்கள், ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான அம்சங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தொழில் நகரங்களான திருப்பூர், கோவை மீது பண மதிப்பிழப்பு, GST என இரட்டை தாக்குதல் நடத்தியவர் பிரதமர் மோடி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். அதிமுகவில் நடந்த அத்தனை மாற்றங்களுக்கும் காரணம் பாஜக தான் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பழக்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா, திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிவிடும் எனவும் திருப்பூரை மணிப்பூர் போல் மாற்றி விடுவார்கள் என்றும் விமர்சித்தார். மோடி மறுபடியும் வந்தா இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிடும், நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடும், கலவரம் செய்யறது பாஜகவோட DNA-லிருந்து ஊறுனது, மக்களை மதிக்காம அதிகாரத்திமில்ல அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூராக்கிடுவாங்க. பிரதமரின் ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையும் ராகுலின் ஒரு நாள் வருகை காலி செய்துவிட்டது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரே ஒரு மீட்டிங், டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு OPS-இன் தர்ம யுத்தம் தொடங்கி தற்போது வரை அதிமுகவில் நடந்த அத்தனை மாற்றங்களையும் பட்டியலிட்ட மு க ஸ்டாலின் இவை அனைத்திற்கும் காரணம் பாஜக தான் என விமர்சித்தார். தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்தினதும் பாஜக தான். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியா நிற்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றிருக்கு பாஜக தலைமை. பாஜகவை எதிர்த்து EPS-ஆல் எந்த காலத்திலும் கட்சி நடத்த முடியாது எனவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையே தவிர அவருக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வந்த நிறுவனத்தை மிரட்டி பாஜகவினர் குஜராத்தில் தொழில் தொடங்க வைத்ததாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மக்களுக்கு எதிரான திட்டங்களை பாஜக நிறைவேற்றினால் அதனை எதிர்க்கும் திராணி அதிமுகவுக்கு உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். சிதம்பரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி அரியலூரில் பரப்புரை மேற்கொண்டார்.
அப்போது பேசிய அவர் மக்களுக்கு எதிரான திட்டங்களை பாஜக நிறைவேற்றினால் அதனை எதிர்க்கும் திராணி அதிமுகவுக்கு உள்ளது என்று கூறினார். விடியா திமுக அரசு ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறார். ஏதோ 3 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டதாகும். என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிற? ஏதாவது நிறைவேற்றிருக்கிறா? அரியலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது கொடுத்திருக்காரா? ஒன்னும் இல்ல. 3 ஆண்டு காலத்தை கழித்துதான் மிச்சம். நாட்டை குட்டிச்சவராக்கிதான் மிச்சம். திரு ஸ்டாலினுடைய ஆட்சி கூட்டணியில் இருக்கின்ற வரை அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தோம். கூட்டணியில் வெளியே வந்த பிறகு அந்த பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மக்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய திட்டங்கள், இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தால் எதிர்த்து முறியடிக்கக்கூடிய தில்லு திராணி அதிமுக தான் இருக்குது. இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் அதிமுக வேட்பாளர் சந்திரமோகனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பெரம்பலூர் மேற்கு வானொலி திடலில் திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டார். இதையடுத்து திருச்சி மாவட்டம் துறையூரில் நடைபெற்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தான் நினைத்தது நடக்கவில்லை என்பதால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிமுகவை பாஜகவின் பினாமி என கூறி வருவதாக தெரிவித்தார். பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தை மாற்றாந்தாய் பிள்ளையாக பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இந்த தேர்தலோடு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக காணாமல் போகும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய நிலையில் அதிமுகவை அடிக்க நினைப்பவர்கள்தான் அடிந்து போவார்கள் என்றும் அதிமுகவை சீண்டி பார்க்காதீர்கள் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. முன்னாள் முதலமைச்சர் அண்ணா, ஜெயலலிதா ஆகியோர் குறித்து அண்ணாமலை விமர்சித்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது அதிமுக. அதிமுகவுக்கு பாஜக கதவுகள் திறந்திருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கூறி வந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் தனி அணியாக போட்டியிடுகிறது அதிமுக. இதனால் தேர்தல் களத்தில் அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் தேனி தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து வாக்கு சேகரித்த அண்ணாமலை மக்களவைத் தேர்தலுக்கு பின் இபிஎஸ் தலைமையில் அதிமுக இருக்காது என்றார். 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைய போகின்றார்கள், வாக்களிக்க போறாங்க. அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்று அவர்களுக்கு தெல்ல. ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அண்ணாமலை தேர்தல் முடிவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் விஸ்வரூபம் என கூறினார். ஐயா, இதுமுறை 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்பிச்சாங்களோ அது முதல் துரோகம். பழனிசாமி எப்படி ஓபிஎஸ் ஐயா வெளியே அனுப்பிச்சாங்களோ 2வது துரோகம். இது 2 யாரும் மறந்துடக்கூடாது. புரட்சி தலைவர் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து திமுக இல்லாம செஞ்சாங்க. இன்னைக்கு 2024 ஜூன் 4க்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய விஸ்வரூபத்தை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகும். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இபிஎஸ் தலைமையில் அதிமுக இருக்காது என அண்ணாமலை குறிப்பிட்டது தன்னை மட்டுமல்ல ஓ பன்னீர்செல்வத்தையும் சேர்த்துத்தான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறினார். டிடிவி தினகரன் சொன்னது இந்த தனி மனிதன் அல்ல, நான் மற்றும் அண்ணன் ஓபிஎஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ்ஸின் அதிமுக மீட்பு குழுவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உண்மையான
அம்மாவின் தொண்டர்கள் எல்லா இடங்களில் உள்ளவர்கள் எல்லாருடைய விருப்பத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. எங்க 2 பேர்ல அதை ஒன்றும் பிரிச்சு சொல்ல. நானும் சொன்னா அதுல அவரும் சேர்வாரு, அவர்னு சொன்னா அதுல நானும் சேருவேன். அண்ணாமலையின் பேச்சுக்கு எதிர்வினையாற்றியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாமல் போவார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று பதிலடி கொடுத்தார். என்ன சில பேர் பேசுறாங்க, அதிமுக கட்சி 2024க்கு பிறகு இருக்காதான், வேற எங்க போவோம்? அதிமுக எங்க தான் இருக்கா, காணாம போகுமா? நான் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரத்தைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். இதேபோல நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விரக்தியின் உச்சத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுவதாக கூறினார். அதாவது டிடிவி எப்படி டிடிவி மக்களை ஏற்றுக்கல, தொண்டர்களும் ஏற்றுக்கல, தொண்டர்களும் மக்களை ஏற்றுக்காத ஒருத்தர் எப்படி அதிமுக வசம் வரும்? அதில் இவர் என்ன ஆர்வம் பார்க்குறான்னு தெரியல. இவர் ஜோசியர் ரைட்டராக நினைக்கிறேன் நான். இல்லை, அவருடைய கருத்தை யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. அது அவருடைய விரக்தியுடைய உச்சம் தான் காட்டுது. ஏன்னா அவங்களால பார்ட்டி டெவலப் பண்ண முடியல. இவரை மாதிரி எல்லாமே ஒரு ஸ்டண்ட்டு, ஒரு ஹைப்பு, ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணதா கட்சி இது. யார் தலைமையில் அதிமுக இயங்க வேண்டும் என்பதை கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அண்ணாமலை அல்ல என்றும் அதிமுகவினர் உறுதிபட கூறியுள்ளனர்.